டெக்காப்ரேல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த TWS கையில் கிடச்சிது. ஆக்சுவலாக இதை நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம். OnePlus Nord Buds 3 Pro நான் என்கிட்ட ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணும்போது இதை பற்றி நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சது. அதனால் இதை நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இது OnePlus Nord Buds 3. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஏஎன்சியில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னியர் டிடெக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸை கட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 1800 1900 இந்த மாதிரி ப்ரைஸ் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே போச்சு. இன்னும் கார்டு ஆஃபர் போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகுது. அந்த மாதிரி 3 Pro 2899 வரைக்கும் 2799 வரைக்கும் சம்திங் வந்திருக்கு. கார்டு ஆஃபர்லாம் போட்டால் 2500க்கு நம்ம 3 Pro எடுக்கலாம். கூட கொஞ்சம் ப்ரைஸ் போடுறதுனால என்ன பெருசாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் சவுண்ட் குவாலிட்டி எப்படி சொல்கிறதுனா உங்களால் ஏபி டெஸ்டிங் பண்ணாமல் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களால் பெருசாக சொல்ல முடியாது. ஏஎன்சி கண்டிப்பாக சொல்லிடலாம். இதுக்கு 32 dBக்கும் அந்த 49 dBக்கும் ஈஸியாக வித்தியாசம் சொல்லிடலாம். இது கொஞ்சம் கம்மி தான் அதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஏஎன்சி முக்கியம் இல்லை அப்படின்றவங்க சவுண்ட் குவாலிட்டியை பார்த்து ரொம்ப நான் டீட்டெயில்டாக கேட்பேன். அந்த டீட்டெயில் உங்களை ஏபி டெஸ்டிங் பண்ணாமல் உங்களால் அதில் அந்த டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஆனால் இது ரெண்டுலேயும் பொதுவாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது பேஸ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் OnePlusோட பேஸ் வேவ் டெக்னாலஜி. இதில் OnePlusோட பேஸ் வேவ் 2.0 இருக்குது. 3 Proலையும் இருக்குது. அதில் என்ன எல்லா இதுலேயுமே பேஸ்க்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த OnePlus எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த பேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்லைடர் -10லேருந்து 10 வரைக்கும் அந்த கொண்டு போகிற ஸ்லைடர் இந்த பேஸ் இருக்குது தெரியுமா, அதை எந்த ஒரு ஃப்ரீக்குவன்சியும் கலங்கடிக்காமல் அந்த பேஸு தனியாக சவுண்டு தனியாக கேட்குற அந்த விதம் நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு பேஸ் ரொம்ப பிடிக்காது. ஆனால் இந்த OnePlus பேஸ் வேவில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பேஸ் ஒரு சப்வூஃபர் டைப் ஆஃப் பேஸ். உண்மையிலே ஒரு தியேட்டர் ஃபீல் கொடுக்கும். ஒரு சில இன்ட்ரோலாம் அந்த இன்ட்ரோஸ்லாம் நம்ம தியேட்டரில் பார்த்தா தான் அதோட ஃபீல் நல்லா இருக்கும். அது கிட்டத்தட்ட முழுசாகவே டெலிவரி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கோட் படத்தோட ட்ரைலர்லாம் தியேட்டரில் பார்த்ததுக்கும் இந்த ஹெட்ஃபோனில் கேட்குறோம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த பேஸ் ஒரு சில இடத்துல அந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த இன்ட்ரோ வரும்போது ஒரு சில இடத்துல அந்த பேஸ் ரொம்பவே உயிர் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த நம்ம அந்த TWS மாடி நம்ம கேட்கும்போது அந்த சவுண்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. 3 Proலையும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் பேஸ் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க டீட்டெயில் இல்லை அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். எனக்கு ஏஎன்சி பெருசாக வித்தியாசம் இல்லை. என் பட்ஜெட் ஒரு 2000க்குள்ளே இருக்கும் அப்படின்னவங்க அதே கிட்டத்தட்ட ஒரு 1% 2% தான் அந்த சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த Nord Buds 3 எடுத்துக்கலாம். இது உண்மையிலே ஒரு பேஸ் ஃபோக்கஸ்டு TWS தான். ஆனால் என்ன அப்படின்னா உங்களால் இது அவங்க கொடுத்துருக்க அந்த கஸ்டம் ஈக்குவல் இதை நல்லாவே டியூன் பண்ண முடியுது. நான் நிறையா ட்ரை பண்ணிட்டேன். நான் என்னோட ஹேமெலடி ஆப்பில் நான் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 ஈக்குவலைசர் கஸ்டமாக செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் என்னோட பர்சனல் சவுண்ட் டேஸ்ட் பொறுத்த மாதிரி நான் அதாவது ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. ஈக்குவலைசருக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அது போக ஆனால் கலர் விஷயத்தில் Nord Buds 3 எல்லா கலருமே நல்லா இருக்கு. 3 Proவோட பிளாக்ல ஒரு மாதிரி சின்ன சின்ன டாட்ஸாக இருக்கும். அது நிறைய பேர் பிடிக்கல. இன்ஃபேக்ட் எனக்குமே அது பிடிக்கல. ஆனால் அதே நீங்கள் Buds 3ல எடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் ரொம்ப ப்ரீமியமாக தெரியுது அந்த ப்ரைஸுக்கு. மற்றபடி இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஏபி டெஸ்டிங் இல்லாமல் உங்களால் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏபி டெஸ்டிங்னாலுமே ரொம்ப துல்லியமாக கேட்டால் தான் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுத்துல இருக்கிறதும் ஒரே டிரைவர்ஸ் தான். இதில் இருக்கிறதுக்கும் அதில் என்ன வித்தியாசம், இது நீங்கள் OnePlus Bullet Z2 யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அதே டிரைவர் தான்.
கொஞ்சம் டியூனிங் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த பேஸ் எப்படி சொல்ல, அந்த பேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற விதம் வந்து நல்லா இருக்குது Z2 கம்பேர் பண்ணும்போது. 3 Proவில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்போவில் வந்து இந்த என்கோ ஏர் சீரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஏர் 4 Pro வந்து வெளிநாட்டில் லான்ச் ஆச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த TWSல அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் இருக்க இந்த LHTC கோடக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு வெறும் SPC/AC கோடக் கொடுத்து இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால அதில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர் டிரைவர் யூனிட் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 40,000 கிலோவாட்ஸ், அதாவது அதுக்கு வந்து ஒரு ஐரஸ் ஆடியோ ப்ரொடியூஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. அதனால அதில் இன்னுமே சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து நல்லா இருக்கும். ஆனால் உங்களால் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நுண்ணிப்பாக கவனிச்சாதான் அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே இது பண்ண முடியும். ஆனால் சவுண்ட் குவாலிட்டி கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுது. ரொம்ப ஒரு சில இடத்துல தான் அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2000 கீழே தேறிங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கண்ணை மட்டும் இதை வாங்கலாம். நல்லா இருக்குது. நான் நிறைய 2000 கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். கடைசி என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த விவோட TWS3 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதையுமே வெறுக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் யூஸ் பண்ண சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இதுக்குமே ஒரு பர்னிங் டைம் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கும் உண்டு. ஏன்னா நான் OnePlus Z2 வந்து யூஸ் பண்ண ஒரு வருஷம் கழிச்சு அதோட சவுண்ட் குவாலிட்டி டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது ஒரு புதுசு வாங்கி கேட்டுட்டு டக்குன்னு அது வேற ஒன்று கேட்கும்போது அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாகவே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்னோட நெக்பேண்டில் வந்து சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நல்லா க்ளீனாக இருந்தது, என்னால் ஃபீல் பண்ண முடியும். புதுசு இருக்கும். அதே மாதிரி இது இன்னும் நல்லா டியூன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஆல்மேட்டர்மா இந்த கலரோட நீங்கள் அந்த ஒரு பிளாக் கலர் உண்டு இந்த பட்ஸ் சரியில், அந்த வருஷம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். பாய்.